பெரிய ஆனியன் 1, பொடிசா நறுக்குன ஒரு ஆனியன், தேவையான அளவு ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 3 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஸ்பூன் கடலப்பருப்பு, வேக வச்சு ஸ்மாஷ் பண்ண 3 உருளைக்கிழங்கு, 1 கொத்து கருவேப்பிலை, 5-6 கேஷ்யூநட், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கட் பண்ணி வச்ச 2 தக்காளி, மிக்சியில் 1 வெங்காயம், 2 தக்காளி, 3 பல் பூண்டு, தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. நான் கம்மியாக தான் ஆயில் யூஸ் பண்ணுவேன், உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக ஒரு ப்ரௌன் கலர் வரணும். அதுக்கப்புறம் தான் கடுகு சேர்க்கணும். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அது கடுகு நல்லா வெடித்ததும் கருவேப்பிலை போடுங்க. இப்போது நறுக்கி வச்சு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச ஆனியன் சேர்த்துக்கோங்க. அடுத்து வேக வச்ச 3 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஜாஸ்தி ஊற்றிடாதீங்க, ஏன்னா உருளைக்கிழங்கு மசாலா நல்லா திக்காக இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. சிம்மில் கூட வச்சுக்கோங்க, ஆனால் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ஏன்னா தோசையில் தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த அளவுக்கு திக்காக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு திக்காக வச்சுக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியும் இல்லை. இந்த அளவுக்கு திக்கு இருக்கணும். அப்போ தான் மசாலா தோசைக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி வச்ச தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இதுவும் அதே மாதிரி ரொம்ப திக்காக வரணும். ஒரு ஊறுகாய் கன்சிஸ்டன்சியில் வரணும், நல்ல திக்காக. அந்த பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், ஏன்னா அரைச்சிட்டு சேர்க்கறதுனால வெங்காயத்தோட வாடை வெளியில் வரும். அதனால் நல்லா நீங்கள் வதக்குனிங்கன்னா வெங்காயம் வாடை சுத்தமாக இருக்காது. டேஸ்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா வதக்கிட்டே இருங்க. இது நானாக புதுசாக ட்ரை பண்ண சட்னி. தோசைக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த மாதிரி திக்கான பதத்தில் வரணும். இப்போ வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. தோசைக்கல் நல்லா சூடானதும் 1 கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி பட்டையான கரண்டியில் தேய்ச்சிட்டே இருங்க. சுற்றின இடத்துலையே சுற்ற வேணாம். அப்போ தான் இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட்டாக அழகாக தோசை வரும். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. தோசையை திருப்பி போடக்கூடாது, அதனால் மீடியம் சிம்லேயே வச்சுக்கோங்க. தேவையான அளவு ரெட் சட்னி போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரெண்டு ஸ்பூன் கிழங்கு மசாலா தோசைக்கு சென்டரில் வச்சுக்கோங்க. தோசையை நல்லா பிக்காமல் நல்லா சுற்றி விட்டு அப்படியே மடக்கி விடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.